Hello students, 5th standard English இணைப்பு பாட புத்தகம் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல 5th standard My Little Pictionary. My Little Pictionary பத்தி பார்க்க போறோம். டேரக்டா எக்ஸர்சைஸ்க்கு போயிடுறேன். ஓகேவா? பாருங்க ஒர்க் ஷீட் 1 இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அது வந்து நேமு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணணும். அதாவது அதோட வேர்டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அதுக்கு வந்து நான் நோட்ல தனியாக எழுதியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு எதுவும் புரியாது. நோட்ல எழுதுறத வச்சு அதை பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷ் இணைப்பு பாடத்தில் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, ரீட். ஓகேவா? செகண்ட் பிக்சரோட நேம் வந்து ஷவுட். தேர்ட் பிக்சர் கிளீன். ஃபோர்த் பிக்சர் சிங். ஃபிஃப்த் பிக்சர் வந்து ஸ்பீக். ஃபிஃப்த் பிக்சர் ஸ்பீக். சிக்ஸ்த் வந்து லிசன். ஓகேவா? செவன்த் ஒன்னுக்கு ஈட். அப்புறம் கவுண்ட். நைன்த்துக்கு ஸ்மெல். 10th ஸ்டாண்ட். 11th ஸ்டாப். 12th ரீட். ஸ்மைல். laugh. close. drink. start. make. look. sleep. ஓகேவா? அந்த பிக்சரோட வேர்ட்ஸ் எல்லாம், அதாவது உங்களோட இதெல்லாம் வந்து ஆன்சர்ஸ்லாம் இதுதான். இது நீங்கள் தனியாக ஒரு பேப்பர் எழுதிட்டு அதை போய் பார்த்து எழுதிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டே 2 பார்க்கலாம். டே 2 பாருங்க, த ஸ்ட்ரகிளிங் ஸ்டார். அதாவது இதில் வந்து ஸ்ட்ரகிளிங் ஸ்டார்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் வந்து கார்த்திக்ன்ற ஸ்ட்ரகிளிங் ஒரு பிளைண்டு, அதாவது கண்ணு தெரியாதவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி முன்னேறினாலும்னு பற்றிய ஒரு லெசன். ஓகேவா? இது நம்ம டேரெக்டாக எவாலுவேஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் கார்த்திக் அப்படின்னு இருக்கு. நான் பென்சில் எழுதுனாலும் தெரியல, அது அப்படியே ரீட் பண்ணுறேன். கார்த்திக் இஸ் அ ஸ்டூடெண்ட். ஹீ இஸ் அ கிரேட் lover of science. ஓகேவா? Karthik is a student. He is a great lover of science. Next, what is the disability of Karthik? Karthik உள்ள இயலாமை, அதாவது என்ன அவங்களோட பிரச்சனை அப்படின்னா, he is a blind student. அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், he is a blind student. Which is Karthik's favorite subject? Karthik's favorite subject is science. ஓகேவா? Karthik's favorite subject is science. Next, what is the award that Karthik received? Karthik என்ன award receive வாங்குனாங்கன்னா, he received Young Leaders Award. He received Young Leaders Award. ஓகேவா? தனியாக பேப்பரில் எழுதி காமிக்கிறேன். who is Karthik உடைய ஆன்சர் பாருங்க. Karthik is a student. He is a great lover of science. ஓகேவா? கொஞ்சம் லெட்டரை சேர்த்து எழுதிங்கன்னா அந்த வேர்டை பார்த்து எழுதிக்கோங்க. Next, second question, he is a blind student. He is a blind student. Third question, Karthik's favorite subject is science. Fourth question, he received Young Leaders Award. Okay va? Day 3 பார்க்கலாம். Next, day 3 ல knowing the masculine and feminine gender. அதாவது ஃபீமேல் மேல் சொல்வாங்கல்ல, ஆண் பெண், ஆண்பால் பெண்பால் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நேரம் ஒர்க் ஷீட் 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் பாருங்க, இது கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். இது வந்து மேஸ்குலின், இது ஃபெமினின். அந்த மாதிரி ஃபாதர், மதர், ஆண்பால் பெண்பால் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, எவாலுவேஷன்ல ஒர்க் ஷீட் 1 பாருங்க. பிக் அப் த ஜெண்டர்ஸ் அண்ட் ரைட் தம் இன் த கரெக்ட் காலம். அதாவது இதில் வந்து கரெக்டாக ஃபெமினின் ஜெண்டர், மேஸ்குலின் ஜெண்டர் ரெண்டுல எதுன்னு நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாக்ஸில் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று உமன். உமன்ங்கிறது ஃபெமினின் ஜெண்டர், மேன் அப்படிங்கிறது மேஸ்குலின் ஜெண்டர். மதர், ஃபாதர், சிஸ்டர், பிரதர், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர். பிரின்சஸ், பிரின்சஸ்ங்கிறது இளவரசி, பிரின்ஸ்ங்கிறது இளவரசன். ஹென், ஹென்னா கோழி, காக்னா சேவல். குயின், கிங், ராணி, ராஜா. ஓகேவா? நீஸ், நெப்யூ, மருமகள், மருமகன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் மிச்சம் என்ன இருக்கு? டைகர் இருக்கு, டைக்ரஸ் இருக்கு. டைகர் வந்து புலி, அதாவது ஆண் புலி. டைக்ரஸ்ங்கிறது பெண் புலி. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற எதுவும் இருக்கா? ஹார்ஸ் இருக்கு. ஹார்ஸ்க்கு எங்க
மேர். ஓகேவா? இந்த மாதிரிலாம் மேஸ்குலின் ஃபெமினின் ஜெண்டரை பிரித்து எழுதணும். இது ஃபுல்லாக தான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டே 3 முடிஞ்சு. டே 4 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஒர்க் புக் முடிஞ்சோடனே என்ன மாதிரியான வீடியோஸ், அதாவது எந்த மாதிரி மேத்ஸு அந்த மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.